நம்ம வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை வச்சு சூப்பரான சாம்பார் செய்யலாம். இப்போ அந்த சாம்பார் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாமா. நான் 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே சின்னதாக ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 5 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் பருப்பு சேர்த்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் வச்சு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டாலே பருப்பு நல்லா வெந்துடும். நம்ம பருப்பு 4 விசில் விட்டுருக்கோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கம்மா, பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதே போல் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சதுனால தண்ணி நிறைய இருக்கு பாருங்க. இந்த பருப்பு தண்ணியிலே சாம்பார் வச்சோமா ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா மசிஞ்சிருக்கு பருப்பு. இப்போ இன்னும் லைட்டாக கரண்டிலே இப்படி மசிய வச்சுடுங்க. 1-2 பருப்பு இருந்ததுன்னா இந்த அளவுக்கு இப்படி மசிய வச்சுடுங்க. இப்போ இது நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க. பாருங்க, காஞ்ச மிளகாய் செவந்ததும் அதே போல் கடுகு வெடிச்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமுக்கு எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதே போல் கதம்ப சாம்பார்ன்றதுனால நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம். பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். 2 தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த டைமில் நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் 3 பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 பீஸ் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், முருங்கைக்காய் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை போல் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா கருப்பாகாமல் இருக்கும், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி பீஸ் குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 பீஸ் முருங்கைக்காய் எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பீஸ் மாங்காய் எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ நீங்கள் அந்த காய் போட்டு கதம்ப சாம்பார் வைக்கலாம். பூசணிக்காய் போட்டு வைக்கலாம், அதே போல் சவுச்சவு போட்டு வைக்கலாம். நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அத்தனையும் போட்டு கதம்ப சாம்பார் வைக்கலாம். இப்போ இது சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் கிடையாது. இதுக்கு சாம்பார் பொடியெலாம் தேவையில்லை, நம்ம எப்பயுமே செய்கிற மசாலாவிலே செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சாம்பார் பொடியெலாம் ரெடி பண்ணணும்னு கிடையாது. இல்லை உங்ககிட்டே வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். நீங்கள் பருப்பு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் பருப்பு வேக வைக்கும் போதே தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு 4 நிமிஷம் மூடி வைக்கலாமா. காய்கள்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 4 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், புளி தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி சாம்பார் ஒரு கொதி வந்துடணும். அப்போ தான் காய்கள்லாம் நல்லா வெந்துடும். முருங்கைக்காய்லேருந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துடும். ஸ்டார்டிங்லேயே புளி கரைச்சல் சேர்த்துறாதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் புளி கரைச்சல் சேர்க்கணும். இப்போ இது கூடவே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காய்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் புளிப்பு இருக்கும். நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. புளி கரைச்சல் சேர்த்துட்டு இந்த டைம் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடி தான் வச்சு செய்யணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மசாலாவே போட்டு செய்யலாம். இப்போ இது கூடவே நம்ம
கொஞ்சமா சர்க்கரை. நீங்க வந்து இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது நம்மளோட விருப்பம் தான். இது சேர்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்பவே கூடுதலா இருக்கும். இதை கொஞ்சமா சேர்த்துருங்க. இந்த கதம்ப சாம்பார்ன்றதுனால கொஞ்சமா சர்க்கரை, இல்லைன்னா வந்து தேவைப்படாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லி, அவ்வளோதாம்மா. ஒரு சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி. இதே கதம்ப சாம்பார் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.